சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்கா அந்த அந்த மொமெண்ட் தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்க அத்தனை பேருக்கும் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு. பார்வதி மேல ஜென்ரலா நம்மளுக்கு எல்லாம் கோவம் வரும். என்ன கதை சொல்லும் போது இப்படி எஞ்சி போறீங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு பார்வதி நிலைமையை பார்க்கும்போது எனக்கே பாவமா தான் இருந்துச்சு. கபூர்தனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஏன்னா அவர் பேசுறதும் நம்மளுக்கு புரியல, அவர் செய்யறது அவருக்கே புரியல. என்னடா இது அப்படின்னு பிக் பாஸுக்கும் புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கடைசியா நான் ஒரு ஆக்டர்னப்போ என்னால நம்ப முடியல. என்னலே நீங்க சொல்றீங்க? அரோரா கதை சொன்னாங்களா? 24 hours சொன்னாங்க. சரி, ஓகே. அப்ப நீங்க எங்களை பார்த்தா, கிச்சாவை பார்த்தா உங்களுக்கு இளிச்சவாயனாவே இருக்கு. இன்னைக்கு சபரி சொல்றாரு, கதையை போடுறீங்க. இவரு பேர் FJ சொல்றாரு, கதையை போடுறீங்க. சோ இந்த 2 பேரை ஜெய்காலி அதுல வர FJ நடிச்சிருக்காரு. அப்ப அவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். லாஸ்டார்லாம் ஒளிபரப்பாச்சு அப்படின்லாம் 1+1 2+2 3/3 அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா உங்க ப்ராடக்ட் உங்களுக்கு யாரு இந்த வீட்டுக்குள்ள வேணும், யாரு உங்களுக்கு ஃபியூச்சர் வேணும்னா அவங்க கதையை நீங்க போடுவீங்க. யாரு உங்களுக்கு வேணவே வேணாம்னா அவங்க கதையை எடிட் பண்ணி 24/7 போய் பார்த்துக்கணும் ஹாட்ஸ்டாருக்கு அனுப்பிச்சு விட்டுறீங்க. புரியல. உங்களெல்லாம் 18 பேரை 20 பேரை நம்பி நாங்க வீட்டுக்குள்ள அமிச்சோம். நீங்க வீட்டுக்குள்ள போய் நல்ல கண்டன கொடுப்பீங்க நாங்களும் எதிர்பார்த்தோம். அதுக்கு தான் சேர்த்து சம்பளமும் கொடுத்தோம். ஆனா நீங்க எனக்கு பல்பு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி தான் அந்த டாஸ்க முடிச்சுட்டாரு. கடைசி என்னையும் ப்ளூ சட்டை மாறின மாதிரி பேச வச்சிட்டாங்க. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ பிக் பாஸ் வெர்சஸ் ஜோ மைக்கேல். மக்களே, சோ இன்னைக்கு டே 26. எஸ், டே 26. 26 ஒரு லக்கி நம்பர். இந்த லக்கி நம்பர்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா திட்டு வாங்குவோம். அந்த லக்கி நம்பர்ல உள்ளவங்க கிட்ட நம்ம திட்டு வாங்குவோம், அடி வாங்குவோம், மெதி வாங்குவோம். அதே போல நீங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்க அத்தனை அடி வாங்குறாங்க. ஏன்னா 26 என் ஒய்ஃபோட பிறந்த நாள். சொந்த கதையை லைட்டா அதுல போட்டுட்ட மக்களே. சரி, ஓகே, கண்டென்ட்குள்ள போவோம். 26th day. How was the day today? What happening in Big Boss house? அதாவது பிக் பாஸ் வரலாற்றையே பிக் பாஸையே கதற விட்ட ஒரு சம்பவம் நீங்க நடந்துச்சு. ஆமா, எஸ். அண்ட் மக்களே, அண்ணன் ஆதிரி அவர்களை நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே என்னென்ன கேட்க சொன்னீங்களோ அது எல்லாமே அண்ணன் மாசா கேட்டிருக்காரு. அந்த இன்டர்வியூ நம்ம ப்ரோவோக் டிவி யூடியூப் சேனல்ல வந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்க்கணும். வேற லெவல்ல அண்ணன் எடுத்திருக்காரு. நீங்க கேட்டது எல்லாமே அண்ணன் பண்ணிருக்காரு. கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. இந்த லைவ் கீழேயே லிங்க் இருக்கும், நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதான் மக்களே. சோ இன்னைக்கு அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அவைட்டட் the world wants to know அப்படின்ற அந்த இன்டர்வியூவை இன்னைக்கு நாங்க எடுத்துட்டோம். ஏன்னா பொதுவா டியூஸ்டே எடுக்க வேண்டிய இன்டர்வியூவை ஃப்ரைடே எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன தள்ளப்பட்டோம். அதனால ஃப்ரைடேவா இந்த இன்டர்வியூ எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். இருந்தாலும் ஆதிரை அவர்களை நேரில் பார்த்து பேசிய பொழுது ஐயகோ அப்படின்ற மொமெண்ட்ல தான் ஆதிரை இருந்தாங்க. அவங்களுடைய அந்த எங்களுக்கு முன்னாடி, அதாவது நாங்க ஒரு 3வது 4வது ஸ்லாட்டு, எங்களுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் அப்படியே செவுரெல்லாம் இடிஞ்சு விழுற அளவுக்கு ஒரு சத்தம். ஐயோ, என்ன நடக்குது என்ன எனக்கு அடுத்த இன்டர்வியூ கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு போராட்டத்துக்கு நடுவே எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்த ஆதிரைக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த இன்டர்வியூக்குள்ள நாங்க என்னென்ன பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசியிருக்கோம். நான் மக்கள் என்கிட்ட என்னென்ன கேட்க சொன்னீங்களோ அதை அப்படியே டிட்டோவா கேட்டாச்சு. அவங்க பதில் சொல்றது அவங்க விருப்பம். அவங்க அதை என்ன சொல்றாங்களோ அதை அவங்கதான் ஓன் பண்ணிக்க போறாங்க. ஒரே ஒரு இடத்துல எதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதை நான் கடைசியா எண்டுல அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதாவது மக்களுக்கு புரிதல் இல்ல, மக்களை முட்டாள்னு நினைச்சா அப்படி ஒரு விஷயமே இல்ல, அது தப்பு அப்படின்றத நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் அதை ஸ்ட்ராங்கா அந்த பாயிண்டை வைத்துதான் அதை முடிச்சேன். ஓகேவா? ஏன்னா புரிதல் இல்லை அப்படின்னா மக்களை புரிதல் இல்லைன்னு சொல்றதுக்குலாம் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. எல்லா மக்களுக்கும் எல்லா புரிதலும் இருக்கு. சில மக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச மக்கள், அதாவது உங்களை ஃபேன்ஸ் உங்களை சப்போர்ட் பண்றதுனால அது நீங்க எல்லாருமே கரெக்டாவும் ஆயிராது. உங்க ஃபேன்ஸ் இல்லாதவர்கள் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுனால அவங்க எல்லாம் தப்பானவர்களும் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுதான் நான் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் மோர் அவர் FJ அவர்களை பற்றி ரொம்ப இறங்கி சில கேள்விகளை நல்லா கேட்க முடியல. நிறைய பேர் அந்த கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அந்த அளவுக்கு இறங்கி ஒரு ஜேர்னலிசம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் இல்லைன்னு நான் நம்புறேன். நீங்களும் உங்களுடைய ஆதங்கத்தை தான் வெளியிட்டிருப்பீங்க, வெளிப்பட்டிருக்கோம். இருந்தாலும் சில விஷயங்களை எத்திக்கலா ஒரு இடத்துல உட்கார்ந்து கேள்வி கேட்கும் முனையில இருக்கும் போது ப்ராப்பரா அத கேள்வி கேட்கணும் அப்படின்ற முறையில நம்ம கேள்வி கேட்டுட்டோம். இன்னும் நிறைய கேட்கறது வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலா
பட் டைம் கன்ஸ்டன்ட் எங்களுக்கு பின்னால இன்னும் 2 சேனல் வெயிட் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால நாங்க உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் மக்களே. சோ அதான் உடனே உண்மை. ஆனா இன்டர்வியூ ரொம்ப அருமையா வந்திருக்கு. 40 நிமிட இன்டர்வியூ ஆக்சுவலா. மறக்காம இன்டர்வியூவை பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போவோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி தானே இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு ஆமா, எப்படி இருந்துச்சு? யாருமே நடக்கல. எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு மொத்த ஷோவை முடிச்சிட்டாங்க. ஆமாண்ணே. இன்னைக்கு ஓப்பனிங் பண்ணாவே திவாகர் அவர்கள் விக்ரம் கிட்ட போய் வம்புகிறார். நீங்க ஏன் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணே இந்த உங்களுக்கு தைரியமே இல்ல அப்படின்னோட விக்ரம் கோவம் வந்துச்சு. இந்த பாருண்ணே, உனக்கு நான் சொன்னது தப்புன்னு சொல்லு. இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. ஆனா தைரியம் இல்லைன்னுலாம் சொல்லாத. நாமினேஷன்ல ஃபேஸ் பண்ண. ஏன்னா எல்லா தைரியமும் விஜய் சேதுபதி சார்கிட்டயே நான் சொல்லிட்டேன். நான் மக்களை பார்த்துக்கிறேன். மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு நல்லா தெரியும். நீங்க வந்து சும்மா எல்லாருக்கிட்டையும் தைரியம் இல்ல, தைரியம் இல்லைலாம் பேசாதீங்க அப்படின்னு முறைக்கு திவாகர் அவருடைய இதை உடைச்சதா என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. திவாகர் எதுவுமே பேச முடியல. அப்படி இல்லப்பா, நான் சொல்றேன்ப்பா, என்ன ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நாமினேஷன் பாஸுக்காரன், அதுக்கு பயப்படுற அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. திவாகர்னால டிஃபெண்டே பண்ண முடியல அந்த இடத்துல. நான் ஷாக் ஆகிட்டேன். ஏதோ பேசிருக்கணுமே, எகிரி வந்திருக்கணுமே அப்படின்னு. ஆனா எதுவும் வரல. நல்ல வேலை. ஓகே. சோ இன்னைக்கு ஆதரவு இன்டர்வியூல இன்னொரு நிறைய கமெண்ட்ஸ்களை என்னால பார்க்க முடிஞ்சு. நிறைய கமெண்ட்ஸ்னா ஒரு 2-3 கமெண்ட். அதுல என்ன வராங்க அப்படின்னா, திவாகர் அவர்களை ஒரு பார்த்து உங்களுக்கு பொறாம. திவாகர் அவர்களை பார்த்து நீங்க வந்து அவர் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தை பதிய நீங்க விரும்புகிறீங்க அப்படின்னு யூடியூப்ல கமெண்ட் போடுறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோவை பதிவிட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வக்கனையா பேசுறதா இருந்தா பேசுங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. அப்படியும் இல்ல அந்த வீடியோ பார்த்து இது நார்மல் அப்படின்னா தயவு செய்து அவரை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் வச்சு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது உங்களுடைய விருப்பம். ஆனா இது சமுதாயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சமுதாயத்துல எல்லாரும் இதை தப்பா அணுகுவாங்க. இது தவறான பாதையை உண்டாக்குன்றது என்னுடைய பார்வை. ஓகேவா? அது இல்லைன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் இது கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. என் பார்வை இதுதான். ஓகேவா? சோ அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்டா இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். கமிங் பேக் டு பிக் பாஸ். அதை தொடர்ந்து வந்து ரம்யா ஜோ அவர்களும் பாரு அவர்களும் பேசுறாங்க நேத்து நடந்ததை பத்தி தான். நீ போல்டான பொண்ணு, நீ ஓப்பனா சொல்லுவ, நீயே அப்படி சொன்னதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு பாரு அவர்கள் சொல்ல, இந்த பக்கம் நம்ம ரம்யா ஜோ அவர்கள் இல்ல எனக்கு யாரும் தோணல, எல்லாரும் வேலை பாக்குறாங்க, நீதான் வேலை பார்க்காத மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் உன்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பீஸ் டாக் மாதிரி ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. பாரு அது அப்படிதான். காலையில நல்லா வெட்ட வெளிச்சத்துல சட்டையை போட்டுட்டு இருட்டுல வந்து சமாதானம் பேசுவாங்க. எனக்கு அந்த சில விஷயங்கள் நடக்கும்போது பார்த்தா கமருதீன் அங்க நிக்கிறாரு, திவாகர் நிக்கிறாரு, பாரு நிக்கிறாருன்னு பார்த்தாலும் வாட் இஸ் திஸ்? நான் பார்ப்பது நிஜமா இல்ல பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு பட் நார்மல் டாக்ஸ்ல இருக்காங்க போல. நேத்து அழுதாங்கல்ல, இன்னைக்கு பேச மாட்டாங்க, விட்டுருப்பாங்க நம்ம எதிர்பார்த்த தருணத்துல இல்ல நான் எப்பவுமே பழம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் ஆரம்பிச்சதா என்னால உணர முடிஞ்சுச்சு மக்களே. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ட கேவலமான காட்சி அப்படின்ற மாதிரி இந்த காலையில இவனுங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல, பாட்டை போட்டுறாங்க, சில பேர் ஆட்டம் ஆடுறன்ற பேர்ல பண்றாங்க. அது ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆமா, அரோரா அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸ கொடுத்திருந்தாங்க. அந்த ட்ரெஸ் எங்க போச்சுன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த ட்ரெஸ் அவங்க போடல. அதனால கேமரா அவர்களை காட்டக்கூடாது என்ற ஒரு கான்சியஸ்னஸ்லயே நிறைய இடத்துல அந்த டான்ஸ்ல அவங்கள காட்டவே இல்ல. அந்த சமுதாய உணர்வுக்கு எடிட்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓகேவா? சோ இதையும் சொல்லிக்கொண்டு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம உத்து கவனிச்சா, லிவிங் ரூம்லயே எல்லாரும் லிவ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சே. என்னது? திவாகர் அவர்கள், வியானா அவர்கள், அதுக்கப்புறமேட்டு பாரு 3 பேர் உட்கார்ந்து ஒரு டாக்ஸ் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. திவாகர் நல்லவரு, ஆனா அவர் வந்து வல்லவரு, வேணும்னே அவரை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்குறப்போ திவாகர் அவருக்கு சப்போர்ட்டிங் டாக்ஸ் தான் ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. வியானா அவர்கள் வந்து அப்சர்வ் பண்ணி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. நடுவுல பார்த்தல வியானா பேசிட்டு இருக்கும்போது திவாகர் பேச ஆரம்பிச்சானே, பேச விடுங்க.
சரி, சரி. ஓகே, ஓகே. அப்படின்ட்டு ஒரு ஃபன் இருந்துச்சு. எஸ். அவங்க 3 பேரும் உட்கார்ந்து ஒரு புது குரூப்பா அவங்க ஒண்ணு சொல்றாங்க. எனக்கு வந்து ஃபேவரைட்டா இருந்த 2 பேர் தான். ஒண்ணு வந்து ஆதிரை ஃபேவரைட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சுபிக்ஷா இருக்காங்க அப்டின்ட்டு இருந்தாங்க. பாரு அருண் எனக்கும் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தங்க அப்படியே ஆதிரையே கிடையாது. அது அப்சரா. அண்ணே, அண்ணே, அண்ணே. ஆதிரை தானே சொன்னாங்க. ஆதிரையும் சொன்னாங்க, அப்சராவையும் சொன்னாங்க. வியானா ஆதிரை அதுக்கப்புறம் சுபிக்ஷா சொன்னாங்க. அப்சரா சொன்னாங்க. ஆதிரை சொன்னாங்க. அப்சரா சொன்னாங்க. சரி ஓகேண்ணே. அப்சராவும் சொன்னாங்க, ஆதிரையும் சொன்னாங்க, சுபிக்ஷாவும் சொன்னாங்க. சரி. ஓகேண்ணே. ஓகே. அண்ணன் மக்களே யார என்ன சொன்னாங்கன்றத நீங்க மென்ஷன்ல பண்ணுங்க. நெக்ஸ்ட். ஆமா. அதுக்கப்புறம் பாரு எனக்கும் 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் இப்படி பாம்பா விலகி போயிட்டாரு. அப்புறம் அண்ணன் தான் இருக்காரு. அண்ணனுக்கு ஒண்ணுனா நான் இருப்பேன். அவருக்கு ஒண்ணுனா எனக்கு ஒண்ணுனா அவர் இருப்பாரு. அப்படின்ற ஆமா. மாரி ஆனா பாரு 2 பேருக்கும் ஒண்ணு ஆவறதுக்கு காரணம் 2 பேரும் தான். ஆமா. வேற யாருமே கிடையாது. ஓகே. அவங்க எப்படியாவது எடுத்துட்டு போட்டும். வம்பு கேங். ஓகே. சோ இப்ப இது முடிஞ்சு ஆமா. இது அது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோனே அதுக்கப்புறம் அங்க வெளிப்படையா தான் ஆமா. லிவிங் ரூம்ல உட்கார வச்சாங்க. ஆ சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்கா அந்த அந்த மொமெண்ட் தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்க அத்தனை பேருக்கும் இருந்தத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. பார்வதி மேல ஜெனரலா நம்மளுக்கெல்லாம் கோவம் வரும். என்ன கதை சொல்லும்போது இப்படி எஞ்சி போறீங்க அப்படின்ட்டு. ஆமா. ஆனா இன்னைக்கு பார்வதி நிலைமைய பார்க்கும்போது எனக்கே பாவமா தான் இருந்துச்சு. "ஏலேய் தப்பிச்சிருச்சுலே ஓட்றா எட்றா வண்டிய" அப்படின்ற மாரி பாத்ரூமுக்கும் அலையறாங்க, இப்படியும் அலையறாங்க, அப்படியும் அலையறாங்க, பொலம்புறாய்ங்க. நானும் 12 மணிக்கு ஆரம்பிச்ச கதைய 2 மணி வரைக்கும் விடலையாமே எஃப்ஜே. ஆமாண்ணே. தான் இப்ப வளர்ந்த வாழ்ந்த சுயசரித்திரத்த 2 ஹவர் சொல்லியிருக்காப்ல. இந்த 2 ஹவர் சொல்றதுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்னா அதுக்கு என் தலைவன் வாட்டர்மெலன் தான். அந்த ஆள் தான் ஆரம்பிச்சு 9வது ஸ்டாண்டர்ட்லயே ஒரு 2 ஹவர் சுத்தியிருக்காப்ல போல. யோ ஆக்சுவலாண்ணே பிக் பாஸ் எப்பயுமே வந்து இந்த டைம் எல்லாம் போட மாட்டாரு. இதுல ம். கரெக்ட்டா நம்மளுக்கு குறியீடு காட்டுறாரு. 12 மணிக்கு எஃப்ஜே பேச ஆரம்பிக்கிறாரு. 12:20 ஆகுது. பாரு வெளில வராங்க. அங்க ரெஸ்ட் ரூம் போறாங்க. என்னப்பா பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான்ட்டு வராங்க. மறுபடியும் உள்ள போய் உட்கார்றாங்க. 1 மணி 10க்கு தான் 1:10, 1:15க்கு தான் ஓடாத முடியலன்னு வடிவேலு ஒரு காமெடி வருவாங்கல்ல, ஒரு மீம் வரும்ல. அந்த மாரி பாரும், வினோத்தும் வராங்க. கானா வினோத் வந்துட்டு என்னங்க பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. கமருதீன் அது வராரு வந்து பாருக்கு வந்து என்ன கோவம் வருதுன்னா, நான் வந்து ம். கிறிஸ்பா சொன்னேன். அப்ப விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஈன்னு தூக்கு கலக்கத்துல ஒரு மாதிரி ஒரு வேலைய பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு எஃப்ஜே சொல்றான் மணிக்கணக்குல பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இவங்க போறாங்க. அப்படிலாம் பார்த்தா நான்லாம் எத்தன இன்டர்வியூ சொல்லணும். ஆமா. நான் படம் நடிச்சதெல்லாம் சொல்லணும் அப்படின்றாங்க. நானே கமருதீன் பார்த்தா ஹிப்ஹாப் தமிழா மூலியமா தான் ஃபேமஸ் ஆனேன். அப்படின்னு சொல்லும்போது, அ, ஆமா, ஆமா. அ, அது மூலியமாவும் ஃபேமஸ் ஆனாங்க. இந்த இன்டர்வியூல வந்து நடுவுல ஆன்டின்றாங்க. எது ஆன்டியா நானா? அப்படின்ற மாரி ஒரு ஆச்சுல்ல. அதான். அப்ப ஒரு வைரல் ஆச்சு. கமருதீன் வந்துட்டு, அப்ப நான் கூட தான் சொல்லணும். படத்துல நடிச்சேன், வில்லனா நடிச்சேன் அப்படிலாம் நானும் சொல்லணும். எனக்கு தெரியாது இவ்ளோ லென்த்தா சொல்லலான்ட்டு அப்பதான் அவருக்கு புரியுது. இவ்ளோ லென்த்தா கூட நம்ம சொல்லலாமா அப்படின்னு. ஐயா, நீங்க 5 நிமிஷம் சொன்னாவே எங்க யாருக்கும் புரியாது. நீங்க 5 ஹவர் சொன்னா சத்தியமா எங்களுக்கு புரியாது. நீ ஏன்னே எனக்கு புரியல. நடுவுல கூட ஒண்ணு பேசினாப்ல கமருதீன். எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. எதுக்கு கமருதீன் நீங்க தயவு செய்து அமைதியாவே இருங்க கமருதீன் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு கமருதீன வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஏன்னா அவர் பேசுறதும் நம்மளுக்கு புரியல. அவர் செய்யறது அவருக்கே புரியல. என்னடா இது அப்படின்னு பிக் பாஸுக்கும் புரியல. அப்படின்ற மாரி தான் இருக்கு. போன இவங்கலாம் எப்படி வாரங்கள்ல அந்த 5 லெவல் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காய்ங்க? உண்மையாவே அந்த எனக்கு அந்த 5 லெவல் இன்டர்வியூ இருக்கா? இல்லன்னா அந்த எனக்கு சாய பாஸ், லெமன் அண்ட் த ஸ்பூன் இந்த மாரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பாய்ங்களா? இன்டர்வியூ புரியல. இருக்கான 5 லெவலு. ஆனா அந்த 5 லெவல் என்னன்றது நமக்கு தெரியணும்ல. என்னென்ன பண்ணுவாங்கன்றது. அத தெரிஞ்சா தானே எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டும். சரி, ஓகே. சோ ஆனா இந்த அடுத்து வாரம் ஆ இந்த வாரம் நீங்க நோட் பண்ணீங்களாண்ணே? கமருதீன் வந்து போன வாரங்கள்லாம் கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் அண்டர் பிளேவா தான் இருந்திருக்காரு. நீங்க ஜோசியத்திலேயே சொன்னீங்க. மண்டே ஆமா. ஜோசியத்திலேயே வந்து அண்டர் பிளேவா தான் இருப்பாரு இந்த வாரம் ஃபுல்லா. எங்கேயாச்சும் ஒரு மூமெண்ட் மட்டும் அவுட் பர்ஸ்ட் ஆவாருன்னு. இல்ல இந்த வாட்டி நம்ம சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. கலையரசன் வெளில போயிட்டா மொத்தமா முடிஞ்சிரும். சோ பிபி ஜோசியம் இந்த வாரம் உருப்படியாக நடந்த மாரி நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. எஸ். ரம்யா ஜோ பொங்குவாங்கன்னேன். ரம்யா ஜோ பொங்குனாங்க. ஆமா. ஓகேவா? சபரியும் ஒரு இடத்துல பொங்குவாருன்னீங்க. ஆமா. சபரியும் பொங்கிட்டாரு. அவரோட ஃபேக் அந்த கூல் அந்த அண்ணன்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ரம்யா ஜோ கிட்ட போய் எக்ஸ்போஸ் ஆன விதமும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. சபரி அவர்களும் ஒரு கதை சொன்னாரு. எஃப்ஜே அவர்களும் ஒரு கதை சொன்னாங்க. சபரி அவருடைய கதை வந்து பேசிக்கலா நான் விஜய் டிவி ப்ராடக்ட் ஆமான்டா. நான் விஜய் டிவி ப்ராடக்ட்டுடா. நான் அதனால தான் வீட்டுக்குள்ள இருப்பேன்டா. வீட்டுக்குள்ள எனக்கு சீரியல குடுத்து நடிக்க வச்ச அதே விஜய் டிவிக்காக வீட்டுக்குள்ள நடிப்பேன்டா. அப்படின்ற மாரி விஜய் சபரி அவர்கள் சபரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார். தருணம்
அற்புதமான தருணமா நம்மளால பார்க்கப்படுது. இதெல்லாம் முடிச்ச கையோட பிக் பாஸ் என்ன சொல்றாரு, சரி ஓகே. கதைகள்லயே சுவாரஸ்யமான கதை எது? உங்களுக்கு வந்து போரிங்கான ஓகே கதை இது. இல்லாத கதை எது? அதுக்கப்புறம் போர் அடிச்ச கதை எது? அப்படின்ற மாரி 3 தரப்பா ஆப்போசிட்ல டிஃபரெண்ட்டா யார் யூஸ் பண்ணீங்க? இந்த ஆப்போசிட் மாரி யூஸ் பண்ணல. 4 அப்புறம் கேட்டகரி. அதான் 3 கேட்டகரி பேசிக்கலி. ஆ, ஆ. ஓகேவா? சோ இப்படி இருக்கும் தருவாயில என்ன நடக்குது அப்படின்னா, டேய் எல்லா கதையும் எங்களுக்கு முழுசாவே காட்டலன்னு நம்ம கோவப்பட வேண்டிய கட்டாயத்துல இருந்தோம். நானும் ஏலே கேட்கிறேன். என்னலே நீங்க சொல்றீங்க? அரோரா கதை சொன்னாய்ங்களா? 24 ஆ. ஹவர்ஸ் சொன்னாய்ங்க. சரி ஓகே. அப்ப நீங்க எங்கள பார்த்தா, கிச்சாவ பார்த்தா உங்களுக்கு இளிச்சவாயனாவே இருக்கு. இன்னைக்கு சபரி சொல்றாரு, கதைய போடுறீங்க. ஆ இவரு அவர் பேர் என்ன? எஃப்ஜே சொல்றாரு, கதைய போடுறீங்க. சோ இந்த 2 பேர ஜெய்காலி, அதுல வர எஃப்ஜே நடிச்சிருக்காரு. அப்ப அவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஏன்னா இந்த ஹாட்ஸ்டார்ல ஒளிபரப்பாச்சு. அப்படின்லாம் 1+1, 2+2, 3/3 அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா, உங்க ப்ராடக்ட் உங்களுக்கு யார் இந்த வீட்டுக்குள்ள வேணும், யார் உங்களுக்கு ஃபியூச்சர் வேணும்னா, அவன் கதைய நீங்க போடுவீங்க. யாரு ம். உங்களுக்கு வேணவே வேணாம்னா, அவங்க கதைய எடிட் பண்ணி 24/7ல போய் பார்த்துக்கணும் ஹாட்ஸ்டாருக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. புரியல. புரியல. இப்ப நமக்கு கானா வினோத்தோட கதையும் நமக்கு வெளில சொன்ன மாரி தெரியல. ஆ அரோரா கதையும் சொல்லல. விக்கல் விக்ரம் கதையும் வந்து வெளில சொன்ன மாரி தெரியல. நமக்கு 1 ஹார்ல போடல. ஆ சுபிக்ஷா க சுபிக்ஷா கதை போட்டாங்க. இவங்க 3 பேர் கதை போடலன்னு நெனைக்கிறேனே. 1 ஹார்ல இவங்க 3 பேர் கதை நம்ம பார்க்கவே இல்ல. ஓகே. சோ இந்த மாரி விஷயம் கலையரசன் கதைய சத்தியமா நான் பார்க்கல. நீங்க எங்கேயாவது பார்த்தியா? கலையரசன் பார்த்தா பார்க்கலன்னு தான் நெனைக்கிறேன். கலையரசன் கதையும் நம்ம பார்க்கல. சரி. தனியக்கா கதைய நான் பார்த்தேன். அது விஜய் டிவில எப்படி இருந்தாலும் போட்டுருவாய்ங்க. 1 ஹார்ல கனியக்கா கதை அண்ணே கனியக்கா கதையும் போடலண்ணே. 1 ஹார்ல அப்படின்னா போடல. வீட்ல 18 கதையும் போடல. வியானா கதை எங்க போட்டாய்ங்க? நியானா கதையும் போடல. அதெல்லாம் இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுன்னு வேற சொன்னாங்களே! அப்புறம்? சோ தெரியலையே! நீங்க எந்த ம். கதையும் போட மாட்டீங்க. ஆனா கதையே தெரியாத எங்க ஆடியன்ஸ நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? யாரு பெஸ்ட், யாரு வொர்ஸ்ட்ன்னு சொல்றத நாங்க வேற உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணணும். நம்ம எப்படி இத நீங்க பண்ண என்ன முடியும்? பண்ணுங்க, இதுல எப்படி நீங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள அனுப்பும்போது ஒரு வீடியோ போட்றீங்க. அந்த வீடியோவ தனியா கட் பண்ணி போடுறீங்களோ, அவங்க கதைய தனியா தனியா கட் பண்ணி YouTubeல போடுங்க. நாங்க மொத்தமா பார்த்துட்டு வந்து கதை யாரு இன்ஸ்பைரிங் சொல்றோம். அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சரி ஓகே. சந்தோஷமான விஷயம். அதுல வந்து அதிக பேர் கனி அவர்களையும், கலை அவர்களையும் சூப்பர் இன்ஸ்பைரிங் இன்ஸ்பைரிங். வாவ் வொண்டர்ஃபுல் அப்படின்ற மாரி ஆக்சுவலா கலை சொன்னாரு கத. இந்த அவார்ட் வாங்கினேன், அந்த அவார்ட் வாங்கினேன், நான் அவர் கையில வாங்கினேன். நான் ஆல்ரெடி அந்த கதை சொன்னாரு. ஆமாமாமாமாமாமா. சொன்னாரு. ஆனா கலை கட் சொன்னாருன்னு பண்ணிட்டாங்க. நெனைக்கிறேன். பாதி பாதி ஆமாமா. கட் ஆனா கட் பண்ணாங்கன்னு பண்ணிட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு சொன்னாரு. ம். கனி அக்காவும் இன்ஸ்பைரிங்கா சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். கனி அக்காவும் சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னன்னா, இந்த 24/7 எபிசோட்ஸும் நம்ம பார்க்குறோமா, இங்க சொன்னாங்களா, அங்க சொன்னாங்களான்ற ஒரு டவுட்டு. அதனால தான் ஒரு வந்து கன்ஃப்யூஷன் ஆஃப் இன்ஃப்யூஷன் ஆகுது. ஆ கன்ஃப்யூஷனா இருக்கு. ஓகே. சோ இப்படி இருக்கும் தருவாயில நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பெஸ்ட் அவங்க குடுக்குறாய்ங்க. இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு அரோரா, துஷாருக்கு பக்கம் திரும்புறாய்ங்க. இந்த பக்கம் பார்த்தா திவாகருக்கும், எஃப்ஜே பக்கமும் திரும்பிட்டாய்ங்க. போரிங். ஏன்னா அவங்க தான் போரிங். இருக்கிறதுல 2 ஹவர் ஒப்பேத்தி எல்லாரையும் கடுப்பேத்துன ஒரு மொமெண்ட்டா நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுலயும் திவாகர் அவர்களுக்கு கோவம் வருது. அரோரா சொல்லும்போது மட்டும் வெட்கப்பட்டு சிரிக்கிற மனுஷன் மத்தவங்க யார் சொன்னாலும் கோவம் வருது. என்னை சொல்லிவிட்டாயா ரம்யா ஜோ, இந்தா உனக்கு திருப்பி வச்சுக்கோன்னு திருப்பி குடுத்துட்டு போறாரு. சோ இந்த மாரி அதுல தான் விஷயங்கள்லாம் கமல் வந்து நடந்துச்சு. கோவப்பட்ட தருணத்த நம்ம பார்த்தோம். நான் அத்தன ஆமா. சொன்னேன், இது வந்து எமோஷனலா இல்லையா? அப்படின்னு. சோ அந்த விஷயங்கள நம்மளால இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் மோர் ஓவர் கடைசியா ஒரு 10 நிமிஷம் இன்னைக்கு ஷோ சீக்கிரம் முடிச்சுட்டாய்ங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு 10 நிமிஷம் எட்டி பார்த்தா, பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துங்க அப்படின்னு கதவ தொறந்து விடுறாரு. அதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடுறாய்ங்க. எல்லாமே உங்களுக்கு தான்றாரு. எல்லாம் பிக் பாஸ் முறைக்கிறாய்ங்க. எப்படி வந்து நீங்க எங்கள வந்து ட்விஸ்ட் பண்ணி எங்கள உள்ள வச்சு ஒரு டாஸ்க்ல நாங்க பிரிப்பேர் ஆகி உள்ள போனா, நீங்க வந்து எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லி எங்களுக்கு மொக்க தருவீங்கன்னு சொல்லும்போது, உங்களலாம் 18 பேர 20 பேர நம்பி நாங்க வீட்டுக்குள்ள அனுப்பிச்சோம். நீங்க வீட்டுக்குள்ள போய் நல்ல கன்டென்ட் குடுப்பீங்கன்னு நாங்களும் எதிர்பார்த்தோம். அதுக்கு தான் சேர்த்து சம்பளமும் குடுத்தோம். ஆனா நீங்க எனக்கு பல்பு குடுக்கலையா? அப்படின்ற மாரி தான் அந்த டாஸ்க்க முடிச்சுட்டாரு. கடைசியா என்னையும் ப்ளூ சட்டை மாறனார்ன மாரி பேச வச்சுட்டாய்ங்க. சரி ஓகே. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பிக் பாஸ் உட்கார வச்சு கதற பிக் பாஸின் கதறல். இவ்வளவு சீசன்ல இந்த கதறல நாம கேள்விப்பட்டதே கிடையாது. அதாவது எஸ். தயவு செய்து இந்த வீட்டுக்குள்ள நீ ஏன் இருக்கன்னு புரிஞ்சுக்கோ. எனக்கு சத்தியம் பண்ணி குடு, சத்தியம் பண்ணி குடு அப்படின்னு செல்ஃப் கடைசியில ஆ அப்படின்ற மாரி
சத்தியமணி குடுன்றாரு, கதறாரு, உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லைன்றாரு, இந்த கேமுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணலன்றாரு, இன்னும் கேம் கடினமாகுன்றாரு, உங்களுக்கு முடியலன்னா தயவு செய்து உட்கார்ந்துருங்கன்றாரு, இல்ல அதாவது வெளியில போகுங்கன்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. அப்படியே புலம்பி தள்ளிட்டாரு இன்னைக்கு பிக் பாஸ். பிக் பாஸே காரி துப்புன மொமெண்ட். அவர் என்ன தெரியுமா நினைச்சுப்பாரு, செல்ஃப் ஜட்ஜ் பண்றீங்க நீங்க. நீ உங்களே செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. யார் 100% வந்து இந்த வீட்ல குடுத்துருக்கீங்கன்னு எல்லாருமே கை தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாரு. அவரே அசர்ற மாதிரி பாதி பேர் வந்து நான் வந்து ஃபுல்லா கொடுக்கலான்னு இப்படி போயிட்டாங்க. இன்னும் பாதி பேர் இப்படி போயிட்டாங்க. இங்க போனவங்கள கூட இன்னொன்னு சொல்றாரு. இங்க இருக்கவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க யாரு வந்து ஃபுல்லா குடுக்கல நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து இந்த பக்கம் வர வைங்கன்னு காரணத்தை சொல்லி அதுல ஒரு ஓட்டு எடுத்து டைம் இப்படி பாஸ் வராங்க. பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எபிசோடுக்கு ஒரு டைம் பாஸ் பண்ணி, அவங்க ரெஸ்ட் எடுக்க வச்சு, நாளைக்கு எபிசோட்ல ஒரு பிரச்சனையை காட்டி காலைல ப்ரோமோல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து யார் சரி? யாரு தவறு? என்ன நடந்துச்சு இந்த வாரம்? அப்படின்னு நாம வெயிட் பண்ற எந்த கேள்வியுமே கேட்காம ஹாயா வீட்டுக்கு போற ஒரு தருணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா தராதரம் தகுதியை பத்தி அவர் கேட்பாரா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில நான் இருக்கேன். பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.